என்னடா இது எனக்கு வந்த சோதனை! ஆரி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா இந்த ஆரி நீடில் எல்லாம் வாங்கினேன். அயன் நீடிலுன்னு சொன்னாங்க, துலிப் நீடிலுன்னு சொன்னாங்க. சரி, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிக்கலாமேன்ட்டு வாங்கிட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சது இந்த ஆரி நீடிலில் போடுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு. சரி, இதில் ஒரு நீடில் எடுத்து போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா வரவே மாட்டேங்குது. துணியில் போய் மாட்டிக்குது. சரி, இந்த நீடில் தான் வரல, இன்னொரு நீடில் எடுத்து போட்டால் அதுவும் அதே போல தான். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை மற்றவங்களுக்கும் இது போல் பிரச்சனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்களா? அவங்களுக்காகவே இந்த ஆரி நீடலுக்கு பதிலாக இது போல் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணலாம். இதை ஹேண்ட் நீடிலுன்னு சொல்லுவாங்க, ஹெம்மிங் நீடிலுன்னு சொல்லுவாங்க, கை ஊசின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் நீடிலை யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் ஈஸியாக கற்றுக்க முடியும். என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஹேண்ட் நீடிலை யூஸ் பண்ணி ஆரி செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், பாருங்கள். இது போல் அழகாக ஒரு செயின் ஸ்டிச் போடலாம். அதுக்காக நீடிலில் ஜரி த்ரெட்டு கோர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ இது போல் நீடிலில் கோர்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நூல் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நூலோட எண்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. இது போல் பெருசாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நான் இங்கே சிங்கிள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை நீடிலோட சேர்த்து கிளாத்துக்கு அடியில் கொடுக்கணும். இப்போ கிளாத்துக்கு அடியிலிருந்து ஊசியை குத்தி மேலே எடுக்கணும். அந்த த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணணும். இப்போ லூப் மாதிரி கிடைக்கும். அந்த லூப்புக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு நீடில் மறுபடியும் மேலே எடுத்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ இது போல் மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டில் லூப் மாதிரி இருக்கிறத பிடிச்சிக்கணும். கொஞ்சம் கேப்பில் நீடில் மறுபடியும் கீழேருந்து மேலே எடுக்கணும். த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா செயின் கிடைக்கும். மறுபடியும் பாருங்கள், நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். லூப்புக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு நீடில் மேலே எடுக்கிறேன். த்ரெட்டை பிடிச்சி இழுத்தா செயின் கிடைக்கும். ஸோ இது போல் செயின் ஸ்டிச் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கேப் விட்டு நீடில் மேலே எடுக்கணும். ஸோ த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது செயின் ஸ்டிச் கிடைக்கும். ஸோ பிகினர்ஸு இதை ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு த்ரெட் எடுத்து மறுபடியும் ஒரு லூப் ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு பேர் தான் செயின் ஸ்டிச். ஸோ இதை கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும். இந்த செயின் ஸ்டிச்சு பார்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஒரு டிசைன் அவுட்லைன் கொடுக்கணுன்னா இந்த செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போதே ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ செயின் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியாக என்ன செய்யணும்னா, கடைசியாக போடுற லூப்புக்கு வெளிப்புறமாக லூப்புக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணணும். த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுத்துடணும். இப்போ நாட் போடுறதுக்காக பேக் சைடில் திருப்பி கடைசியாக போட்ட
செயினோட த்ரெட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணணும். இது போல் 2 டைம்ஸு நீடில் த்ரெட்டை சுற்றிக்கணும். இப்போ நீடில் பிடிச்சி இழுத்துட்டோம்னா முடிச்சு போட்டுடும். மறுபடியும் 1 டைம் காமிக்கிறேன் பாருங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்து 2 டைம்ஸு நீடில் இது போல் சுற்றி எடுத்துக்கணும். இப்போ நீடில் பிடிச்சி வெளியில் இழுக்கணும். இதை மெதுவாக செஞ்சோம்னா நாட்டு போட்டு முடிச்சிடும். இப்போ கொஞ்சம் கேப் விட்டு த்ரெட்டை கட் பண்ணி விடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக செயின் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ இது போல் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ ஹேண்ட் நீடில் ஆரி கற்றுக்கணும்னா இது போல் செயின் ஸ்டிச்சு நிறையவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிசைன் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.